கருத்தரங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் சோதிமய அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் முனைவர் சோ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம். அனைவரும் மன்னிக்க வேண்டும். அனௌன்சர் அம்மா அவர்களுக்கு ஒரு செய்தி. நாம் இப்பொழுது நடத்தி கொண்டு இருப்பது டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிறோம். ஜோதிமய அறக்கட்டளைங்கிற ட்ரஸ்ட் வள்ளலார் குறித்து நடத்துறது. ஆகவே இனி வாசிக்கின்ற பொழுது சோ ராதாகிருஷ்ணன் ஜோதிட ஆய்வு மைய அறக்கட்டளை என்று வாசிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, நீண்ட நெடிய வாழ்க்கை உயர்ந்து வாழ வேண்டும் என்று மனிதன் ஆசைப்பட்டு தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக சிலர் தன்னுடைய தாய் தந்தையர் செய்கின்ற தொழிலையும், சிலர் கல்வி கொண்டு அந்த கல்வியின் மூலமாக தொழிலையும் மேற்கொள்ளுகின்ற நிலையிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் இடர்பாடுகளையும் களைவதற்காக ஒவ்வொரு மனிதனும் நாடுகின்ற இடம் தெய்வத்தினுடைய இடமாக கருதி குருவினுடைய பிரதிநிதியாக சோதிடன் மதிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சோதிடம் உண்மையாக இருக்கிறதா, நடைமுறையில் வருகிறதா, இந்த தாந்திரீக செயல்கள் எல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்று பல்வேறு ஆய்வுகள் நடந்த பொழுதுதான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த பദ്ധதியை கண்டுபிடிக்கிறார்கள். கிழக்கு மேற்கு ஆகிய 2 நாடுகளையும் கற்று 2 நாடுகளிலும் இருக்கின்ற உண்மை தத்துவங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணமாக ஒரு கோளை 9 அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா என்று விண்வெளி கணக்கினுடைய முறைப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நீளமாகிய 13 பாகை 20 கலையை கலையாக்கி விடுகிறார். 13 × 60 780, ஏற்கனவே 20 இருக்குது, கூட்டினீங்கன்னா 800 ஆயிரும். அப்போ ஒரு நட்சத்திரம்ங்கிறது 800 கலை, 13 பாகை 20 கலை, மறுபடியும் அதை 60ஆல் பெருக்கினீங்கன்னா 48,000 விகலை ஆயிரும். இதையே 120ஆல் வகுத்து கிடைக்கிற பொழுது 400 விகலை ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும். நம்முடைய கோள்களுடைய திசையினுடைய ஆண்டுகளை மறுபடி புத்தியினுடைய ஆண்டுகளாக பெருக்கிக் கொள்கிறார்கள். அதாவது இப்போ கேதுனா 7 வருஷம், அதைய 400ஆல் பெருக்கினீங்கன்னா 2800 விகலை நமக்கு எல்லா நட்சத்திரங்களிலுமே கேதுவினுடைய புத்திகள் எந்த இடத்தில் வருகிறதோ அந்த நட்சத்திரத்தில் 2800 விகலையை கேது எடுத்துக்கொள்கிறது என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய அடிப்படை சட்டம். அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 9 சமம் இல்லாத பாகங்களாக பிரித்து வானமண்டலம் 108 பாகை என்பது 108 பாதங்கள் என்பது 249 உபநட்சத்திரங்களாக பிரித்து அந்த பாவகங்கள் 12 ஆரம்ப முனையை தனியாகவும் கோள்கள் நின்ற நட்சத்திரம், நின்ற ராசி, நின்ற உபநட்சத்திரம் என்பதை தனியாகவும் வைத்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததியானது 21 இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி? 12 பாவக ஆரம்ப முனைக்கு 12 இடம், 9 கோள்களுக்கு 9 நட்சத்திரம். இந்த நட்சத்திர சோதிடத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம ட்ரேடிஷன்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்ட் ஆஃப் கேபி தான். நம் கிருஷ்ணமூர்த்தி பத்தையில் சொல்லக்கூடிய ஒரு திசாவை எடுத்துட்டு நட்சத்திரம் என்ன வேலையை செய்யுதுன்னு சொல்றதை மட்டும் தனியா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 12 பாவக ஆரம்பமுனையும் அவை நின்ற நட்சத்திரங்களும் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது பூமியும் சூரிய சுழற்சிக்கும் உண்டான தொடர்பை கால்குலேஷன்ஸ்ல போடுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய விதியை கிருஷ்ணமூர்த்தி பத்ததி மட்டும் வெளிக்காட்டுகிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட முறையிலே கோள்கள் நின்ற நட்சத்திரமும் கோள்கள் நின்ற உபநட்சத்திரமும் திசாபுத்தியினுடைய செயல்பாடுகளை துல்லியமாக கொடுக்கிறது. அப்படி கொடுக்கின்ற பொழுது வான மண்டலத்தில் என்ன இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்களானால் அந்த இயங்கிக் கொண்டு இருக்கின்ற தொடர்போடு நமக்கு கிடைக்கும். இப்பொழுது மணி பார்த்தீங்கன்னா 10:22 ஆச்சு.
ஒரு 6:15 சூரியன் உதிச்சாலும் கூட இப்போ 10 நாள்னா ஒரு 7:30 மணி வரைக்கும் நாம் இன்னைக்கு கும்பத்தில் வச்சுட்டோம்னா 9:30 வரைக்கும் மீனத்தில் இருக்கு, 11:30 வரைக்கும் மேஷத்தில் பரணியில் இப்போ இருக்குது. பரணி நட்சத்திரத்திற்கு உண்டான சுக்கிரன் ஆண்டு கொண்டு இருக்கிறது. சுக்கிரன் இருக்கின்ற இடம், இந்த பரணி இருக்கின்ற இடம் எரிகின்ற செவ்வாயினுடைய ராசியில் இருக்கிறது. ஆக லக்னம் நின்ற நட்சத்திரம் வலிமை வாய்ந்தது. சுக்கிரனை அவன் நின்ற பரணியை மேச ராசியோடு இணைத்தீர்களானால் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து உணவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த உணவனுடைய தலைமை மேலாளர் இன்று இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார்கள். அடுத்தபடியாக சந்திரன் 8:30 மணிக்கே ஆயில்யத்துக்கு வந்துடுது. 4ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் புதனுடைய 3-6 புதனுடைய நட்சத்திரத்தில் போகுது. புதனும் 11ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்குது. அப்போ வந்து நடத்தக்கூடிய அந்த தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர் FCA முடித்து நீண்ட அனுபவம் உடைய ஆடிட்டர். இதையெல்லாம் கோள்கள் நின்ற நட்சத்திரம் சுட்டி காட்டுகிறது. இது போன்ற ஒரு முறையை உலகம் முழுவதும் எங்கு சுற்றினாலும் துல்லிய பலனை பெறுவதென்பது அரிதினும் அரிதாக இருக்கிறது. 40 லட்சம் சட்டத்தை வைத்துக்கொண்டு பல்வேறு போராட்டங்களை ஜோதிட உலகம் நடத்தி கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து பிரித்து இந்த உபநட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் அற்புதங்களை நடத்துகிறது. இப்பொழுது சந்திரன் எந்த உபநட்சத்திரத்தில் நடக்கிறது என்று பார்த்தீர்களானால் அதனுடைய முடிவை தரும். உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது பரணியில் சென்று கொண்டு இருக்கின்ற சுக்கிரன் நம்முடைய மேசத்துக்கு 2-7 7ஆம் இடம்தான் ஒருவரை ஒருவர் சந்திப்பது இந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடம். இந்த மேச லக்னம் என்பது அருட்பெரும் ஜோதி இங்கு தொடர்ந்து எரிகின்ற இடம். இத்தனையும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி துல்லியமாக பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆய்வை அதற்கு உட்படுத்தி வானத்தில் இயங்குகின்ற இயக்கத்தோடு தொடர்படுத்துகின்ற பொழுது அந்த நிலை ஏற்படுத்தக்கூடிய பலனை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த உலகம் முழுவதும் சோதிடத்தில் நீங்கள் எந்த முறையில் வேணுமானாலும் சோதிடம் பாருங்கள். உலகம் முழுவதும் இருக்கின்ற ராசிகளும் நட்சத்திரங்களும் ராசியினுடைய காரகத்துவ செயல்பாடுகள், நட்சத்திரத்தினுடைய காரக செயல்பாடுகள், அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் மூன்றும் உலகம் முழுவதும் கிழக்கு மேற்கு நாடுகள் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று KSK நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ராசி நட்சத்திரங்களினுடைய கேரக்டர்ல அதனுடைய குணாதிசயங்கள்ல எந்த வேறுபாடும் இல்லை. பார்க்கின்ற முறையை கணக்கையில் கொண்டு, அஸ்ட்ரானமிக்கல் கணக்கையில் கொண்டு நாம் உயர்தர நட்சத்திரமாகிய ஸ்டெல்லாருங்கிற மேற்கத்திய நாட்டினுடைய அந்த முறையை பயன்படுத்தணும்னா பாவக கணிதத்தில் துல்லியமான பலன்களை பெற முடியும் என்பதை சொல்லி இதை 50 ஆண்டுகளாக நாளொரு சாதனையை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அவர்கள் உள்ளே வருகின்ற பொழுது அவருடைய கேள்வி என்ன என்று அந்த சந்திரன் அப்பொழுது நிற்கின்ற உபநட்சத்திரமும் அவனுடைய லக்னத்தோடு தொடர்படுத்தினீர்களால் வந்தவருடைய கேள்வியை நாமளே சொல்லிவிடலாம். இப்படித்தான் நம் குருநாதர் வராதுக்கு முன்னே அவ கேள்வியை அவரே சொல்லிடுவார். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை சோதிடர்களையும் KS ராதாகிருஷ்ண அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பிலே வணங்கி வரவேற்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற இலக்கியவாதிகள், சன்மார்க்கிகள், பொதுமக்கள், ஜோதிட ரசிகர்கள் அனைவரையும் பணிந்து வணங்கி அடுத்தபடியாக நமக்கு இந்த நிகழ்வை, இந்த சோதிட ஆய்வு அரங்கத்தை திறந்து வைக்க தன்னுடைய உரை மூலமாக நமக்கு கருத்துக்களை எல்லாம் சொல்ல நமது பொது மேலாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 5 நிமிஷம் அனுபவம் சிவசங்கரையா நான் சொல்லிடுறேன். கருத்தரங்கத்தை துவக்கி வைக்க 4 ஆண்டுகளாக வேண்டுதல் செய்து இந்த ஆண்டுதான்
நேரம் கிடைத்து வந்திருக்கிறார்கள். சென்ற ஆண்டு இங்கு வந்து வழிபட்டு செல்கின்ற நிலையில் கூட நேரம் இல்லாமல் விமானத்திற்கு சென்று விட்டார்கள். நேரம் இல்லாத ஒரு மிகப்பெரியவர் நமக்காக இங்கு வந்து இந்த அரங்கத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு ஒரு பலத்த கைதட்டலை கொடுத்து, இந்த நேரமில்லாத மனிதர் நம்மை நோக்கி வந்திருப்பதற்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை மேடையை நோக்கி வருமாறு ஜோதிட ஆய்வு அரங்கத்தை துவக்கி வைத்து இந்த அரங்கத்தை சிறப்புற நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.